ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதே சத்துணவு மாவில் என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நேற்று சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சி குழந்தைக்கு பால் கொடுக்குற பெண்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு நல்லா பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கஞ்சி. ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். இதில் எப்படிலாம் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சமாக மாவு கொட்டிக்கோங்க. பாருங்க, கொஞ்சமாக கொட்டிட்டேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், ஒரு சொம்பு தண்ணி, முக்கால் சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அடுத்ததில் என்ன பண்ணால் வடிகட்ட போகிறோம். அப்படியும் காசிக்கலாம், ஆனால் வடிகட்டி பார்க்கலாம் அதில் என்ன ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லி. நேற்று நான் போட்ட வீடியோவில் மாவு சளிச்சிட்டு போடுங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா மிஷினில் அரைக்கிறது சின்னதாக ஏதோ ஒரு இரும்பு துண்டு, ஒரு கம்பி ஏதோ மிஸ் ஆகி வரலாம், அதுக்காக தான் சொன்னேன். மாவு நல்லா கிளியராக நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் இந்த கோதுமை, சோளம் இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. அதோட இதுதான் இது. கொஞ்சம் மரமரப்பாக இருக்குதுல்ல, ரொம்பவும் நைஸாக இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சளிக்கு தேவையில்ல. நான் கூட இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, மாவு அடியில் சளிச்சிட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. எதிரில் நீங்கள் சளிச்சிட்டு போடுற மாதிரினாலும் போட்டுங்க, இல்லை வடிகட்டி மாதிரி கஞ்சி காசுற மாதிரி வடிகட்டுற மாதிரினாலும் வடிகட்டிக்கோங்க. இது அப்படியே எப்படி கஞ்சி காசு போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துளியோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ இனிப்பு போடுற பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் கஞ்சி குடிக்கும் போது சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு கிண்டி விடுறதுக்கு ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ இன்னும் தண்ணி சூடு ஏறல, சூடு ஏறட்டும். கஞ்சி லைட்டாக பொங்குது பாருங்கள். இன்னும் வீட்டு வேலைலாம் அப்படி அப்படியே இருக்குது. நான் சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு விட்டுலாமே என்னென்னா, இன்னும் அடுப்பெலாம் துடைக்காமல் இருக்கு பாருங்க. அடுப்பெலாம் துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். கொஞ்ச நேரம் அடி வரலையும் கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். மாவு தெளிஞ்சு போய் மாவு அடியில் நிற்கல, மேலே தண்ணி மட்டும் தான் நிற்கும். தெளிஞ்சு போய் அடி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விடணும். இதில் கஞ்சிக்கான பதம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பொங்கி வருதுங்களா பாருங்கள், பொங்கி மேலே வருது. கிண்டி விடுங்க. இந்த கஞ்சி இறக்குறதுக்கான பதம் எப்படின்னா நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுருங்க. இந்த நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடும். கஞ்சி நல்லா கொதிக்குது அப்படின்னாவே நுரை ஃபுல்லாக அடங்கிடும்.
கொதிக்குது. இருந்த நுரையில் ஃபுல்லாக அப்படியே அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான்ப்பா. ஒரு 10 நிமிஷம் மாவு கரைச்சி அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்தது வந்து மாவு கரைச்சது, வடிகட்டுனது எல்லாமே சேர்த்தே மொத்தமாக வந்து இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகுது. நீங்கள் வந்து மாவு கரைச்சி அதெல்லாம் கரைக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. அடுப்பில் வைக்கிற டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் போதும். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி இருந்த நுரை அடங்கினாலே போதும். இருந்தாலும் சரியாக கொதிக்காமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் 10 நிமிஷம் டைமு. 10 நிமிஷம் தான் அடுப்பில் வச்ச உடனே. நீங்கள் காலையில் அது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி உருண்டையாக சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க. சாயந்தரத்தில் ஒரு நேரம் அது மாதிரி கஞ்சி காய்ச்சிக்கிட்டு குடிங்க. நல்லா பால் கிடைக்கும். தாய்மார்கள் குடிச்சிங்கன்னா நல்லா பால் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 2 வயசு குழந்த, 1 வயசு குழந்த, 6 மாதத்து குழந்த அப்படின்னாக்கா இது மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுங்க. 6 மாதத்து குழந்தைக்கு வந்து மாவு கொடுக்கலாம். ஆனால் அது நாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் 1 வயசுக்கு மேலே இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக குடித்து பழகிடுவாங்க. இதுமாதிரி கொடுத்து நம்ம பழகணும். கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாவு சத்தான மாவு, நல்ல ஒரு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத மாவு. அந்த நீங்கள் பாக்கெட்லேயே பார்க்கலாம் அதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு அதிலே பார்க்கலாம். நல்ல சத்தான மாவு, மிஸ் பண்ணாதீங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ரத்தம் ஊறும். தாய்மார்கள்லாம் வந்து நல்லா பால் ஊறும். மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்கப்பா. பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்கள் 10 நிமிஷம் கரெக்டாக யாரையும் எதுவும் கேட்க வேணாம். 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போகும். நல்லா கொதிச்சிடும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இறக்கி வச்சு ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சூடாக குடிக்கிற மாதிரினாலும் இது மாதிரி குடிக்கலாம். நல்லாயிருக்கும். டீ காஃபி குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். சூடாக குடிக்க வேணாம். குழந்த பிறந்த பொண்ணுங்க வந்து சூடாக குடிக்கக்கூடாது. குழந்த வந்து எந்நேரமும் கக்கா போயிட்டே இருக்கும். அதனால் சூடாக சாப்பிடாதீங்க. ஆற வச்சு குடிங்க. கிளாஸில் ஊற்றி குடிங்க. உங்களுக்கு இந்த குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு இனிப்பு பார்த்தலாம் சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. எதை வெல்லம் கூட போட்டுக்கலாம். வெல்லம் கலந்துக்கலாம். அஸ்கா சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் கலந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குப்பா. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுங்கள். இது மாதிரி சத்துணவுல மாவு கொடுப்பாங்களா, இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைக்கு பால் கிடைக்குமா அப்படின்னு நீங்களாம் எடுத்து கொஞ்சம் தெரியாதவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கப்பா. ஓகே, பாருங்கள் நல்லாயிருக்கு. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல டிப்ஸாக தான் போடுறேன். நீங்களாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் இதெல்லாம் போட்டால் நல்லது, 4 பேர் பார்க்கட்டும், தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு சொல்லட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. ஒரு 4 பேருக்காவது போய் சேராதா அப்படிங்கிற எண்ணம் தான். ஓகேப்பா, சூப்பரான கஞ்சி ரெடி. சத்துணவு மாவு கஞ்சி. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாவு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. கரெக்டாக வாங்கிட்டு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க. இது வந்து 2வது ரெசிபி. இன்னும் என்னென்ன ரெசிபி செய்யலான்னு கண்டிப்பாக நான் டெய்லி ஒன்றா போடுறேன். ஓகே, பாய்.